வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு கேரமலைஸ்ட் பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது என்னுடைய பொண்ணோட ரெசிபி. இதோடைய டேஸ்ட் அப்படியே நம்ம ஸ்வீட் பாப்கார்ன் டேஸ்ட் மாதிரியே இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இதற்கு தேவையான பொருட்கள்: பிரெட் 4 துண்டுகள், சர்க்கரை 10 டேபிள் ஸ்பூன், தண்ணீர் 1 டேபிள் ஸ்பூன், வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், பால் 2 டேபிள் ஸ்பூன். பிரெட்டை சின்ன சின்ன கியூப்ஸாக இப்போ நம்ம வெட்டி எடுத்துக்க போகிறோம். பிரெட் கியூப்ஸை மிதமான தீயில நம்ம ஃபர்ஸ்ட் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். டோஸ்ட் ஆன பிரெட்டை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். பேனை லோ ஃப்ளேமில் சூடு பண்ணிக்கோங்க. லேசாக சூடானதும் அதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிறோம். அது கூடவே தண்ணியும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். தீயை ரொம்ப குறைவாக வச்சு இதை நம்ம 1.5 to 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்துக்கணும். ஒன்றரை நிமிஷம் கழிச்சு இந்த சர்க்கரை பாகுல நம்ம வெண்ணெயை சேர்த்திக்க போறோம். அதையும் இதோட நல்லா கலந்து விடுறோம். வெண்ணெய் உருகினதும் அதுல நம்ம பாலை சேர்த்துக்க போறோம். சர்க்கரை பாகு கலர் மாற ஆரம்பிக்குது. இது நல்ல ப்ரௌன் கலர் ஆன உடனேயே நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட் கியூப்ஸை இதோட சேர்த்து கலந்துக்க போகிறோம். சர்க்கரை பாகு பிரெட் மேலே நல்லா கோட் ஆகிற மாதிரி நீங்கள் கலந்து விடுங்க. பிரெட் கியூப்ஸ் மேலே சர்க்கரை பாகு நல்லா கோட் ஆனோடனே நம்ம அதை தனியாக எடுத்து ஆற வச்சுக்க போகிறோம். பிரெட் சூடாக இருக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஆற ஆற சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளவுதான், மிக மிக சுவையான சுலபமான கேரமலைஸ்ட் பிரெட் தயாராகிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.